ஃப்ரீலான்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ 2 விஷயம் இருக்கு. ஒரு பர்சனல் பிராண்டிங் பண்ணியும் வந்து நம்ம டைரக்டா ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். இல்ல எனக்கு பர்சனல் பிராண்டிங் வராது, நான் வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட தான் டைரக்டா போய் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் காட்டுங்க. உங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்னா என்னோட ஒர்க் இது, ஸோ நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறது. ஸோ நிறைய ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது எப்படி நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறது தான் அவங்க உங்களை எப்படி எடுத்துக்கிறாங்கிறது இருக்கு. ஸ்டெப் 1 வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்கிறது. ஒரு ஸ்கில்ல வந்து நீங்க இதை நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த ஸ்கில்ல வந்து ஃபர்ஸ்ட் படிங்க. அந்த ஸ்கில்ல நல்லா ஃபுல்லா படிக்கணும்னு கிடையாது. ஸோ ஒரு 50% லேர்னிங் அண்ட் அதுக்கப்புறம் 50% ப்ராக்டிக்கலோட மிச்ச 50% படிச்சுட்டே வாங்க. அண்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா அப்ரோச் பண்றது. போயிட்டு கரெக்டா நம்ம வந்து எந்த கிளைண்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, நம்ம போய் பொலைட்டா அப்ரோச் பண்ணணும். அண்ட் பொலைட்டா அப்ரோச் பண்றது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட உங்களோட ஒர்க்ஸை வச்சு பேசுங்க. ஸோ நீங்க இந்த 2 ஸ்டெப் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு மத்ததெல்லாமே வந்துட்டு ஈஸியா நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம்.